வணக்கம். இன்றைக்கி நான் செல்வா கிச்சனில் இந்த புட்டுக்குழல் செய்யப்பட்டோம். குழல் புட்டு, அதாவது புட்டை வைக்கிறதுக்கு ஒரு குழல் புட்டை செய்ய போகிறேன். இது ஏற்கனவே இந்த ஜூஸ் வாரட்டின் இதில் நான் வெட்டி செய்ய போகிறோம். இதில் சீலை சுற்றுறது. இது மேல் பக்கம் பாருங்க, இப்படி மூடி இருக்குது. இது வளத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். வெட்டி எடுத்து இந்த தொண்டில், நடுக்குள்ள தொண்டில் பின்பக்கத்துக்கு இந்த இதுக்கு உள்ள தட்டை போட்டு கொட்டுனாமல் வைக்க போகிறோம். இதை இப்போ வெட்டி எடுக்க போகிறோம். இந்த கட்டரால் வெட்ட போகிறோம். பாருங்கள், வெட்டிக்குள்ள இப்படி இந்த கரையை எந்த கட்டரால் வெட்டினாலும் கரை நல்லா ஒழுங்காக நசிஞ்சு வரக்கூடிய இருக்கணும். வெட்டி எடுத்த தட்டு இது குழல். தெரியுது தானே, இது மா போடுறது. இதுக்கு இந்த தட்டை இப்போ இந்த நடு ரவுண்டை நான் வெட்டி எடுத்துக்கொள்வேன். வெட்டி எடுத்தால் இப்போ உள்ளுக்கால போட்டால் இதை மறைக்கும். இதுக்கு கண் போட்டுக்கொள்ளணும். கண் இதை முதல்ல நாம் இந்த மெஷினை வச்சு கண் போட போகிறேன். இந்த மெஷினை வச்சு இது நான் இந்த கண்ணாடியில் படங்குற மெஷின். வச்சு இப்போ இந்த மிஷினால் இந்த ஓட்டையை போட போகிறோன்னா கை பிடிச்சி இதில் 2 ஓட்டு இது கைப்பிடி நாம் கிரைண்டர் எப்படி ஒரு பழத்தில் கலட்டினா இதை வச்சு இந்த கைப்பிடி புட்டுக்குழலுக்கு கைப்பிடி இதில் சீலையை சுற்ற போகிறோம். இப்படி சீலை, பழைய சீலை துண்டு எடுத்து அப்படி சுற்றி கொடுக்குறோம். இது இப்போ தட்டு ஓட்டை போட்டு எடுத்துட்டா இந்த வெட்டத்துக்கு நான் வெட்டி எடுக்க போகிறோம். வெட்டி எடுத்துட்டு காட்டுறோம். இது பாருங்க, இப்போ நான் இந்த கைப்பிடியை போட்டாச்சு. குழல் தட்டு வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஒற்றைக்கால இப்போ மாவிடாமல் போட்டாச்சு. மாவை போட்டாச்சு, வெங்காயப்பு கொஞ்சம் போட்டாச்சு. திரும்ப மாவு போட்டு எல்லாம் வச்சு அரைச்சிட்டு இறக்குறோம். இப்போ சுற்றிட்டு இப்போ சீலை சுற்றி இருக்கிறோம்னா திரும்ப மேலே கொஞ்சம் இறுக்கமாக சீலை சுற்றணும். பாருங்க, எல்லாம் சுற்றியாச்சு சீலை. இதுதான் புட்டுக்குழல். பாருங்க, புட்டுக்குழல் என்ன மாதிரி இருக்குது, நல்லா இருக்குல்ல. இது பெரிய சைஸாக இருக்குது புட்டுக்குழல். இங்கே சின்ன சைஸில் இருக்குது. நம்ம இந்த ஜூஸ் வார டின்
எல்லாம் பற்றி செய்திருக்கிறேன். இதில் சின்ன சைஸும் இருக்குது. இது வந்து 1 லிட்டர் சைஸ் சின்ன சைஸ் இருக்குது. விலையும் செய்யலாம் பாருங்கள். இதே வந்து முட்டை நீங்கள் அவிய வச்சா இதில் வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் அவிஞ்சிடும் புட்டு. அவ்வளோ கிட்டியாக அவியும். இது இப்படி வந்து செய்து பாருங்கள். இது நான் செய்து விற்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இங்கே பிரான்ஸ்லேயே உள்ளாக்கலைங்க கீழே உள்ளாக்க இல்லை. நான் இது வந்து இந்த மூங்கில் குழலை விட மூங்கில் குழல் வந்து டேஸ்ட்டாக நான் அவியறதுக்கு நேரம் செல்லும். இது வந்து 2 நிமிஷம் தான் வச்சு 2 நிமிஷத்தில் புட்டாவிச்சு. இந்த புட்டு பாட நான் வைக்கிறேன். அலுமினியத்தில் வெஞ்சு வச்சுக்கேன் புட்டுக்குழல். அதை விட நீங்கள் இது சிரட்டை வந்து இளமையிலே ரோட்டியை போட்டுட்டு இப்படி மூடலாம். விரும்பினா நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் வெளி பாத்திரத்திலே மூடலாம். கைப்பிடி நான் இது இந்த ஒரு கிரைண்டர் இருந்தபடியாக அதில் கலாட்டி போட்டேன்னா 2 பக்கம் செய்து பிடி செய்கிறேன். நான் இப்படி தூக்கிறக்கூடிய மரப்பொடியில் செய்கிறேன். எஸ்லாம் பைப்பில் செய்யலாம் பொடி. இது என்ன துணி வந்து பழைய துணிகளை எடுத்து போடலாம். இது வந்து நான் பழைய துணியில் துவைச்ச துணியில் வந்து செய்திருக்கிறேன். பாருங்க அவ்வளோ இதாக இருக்குது புட்டுக்குள்ள. இது வந்து இப்படி வந்து 2 புட்டு இல்லைன்னா ஒரு ஆளுக்கு காணும் திருப்தியாக. இப்போ ஒரு 3 பேருக்கு அவிக்கிறேன்டா இப்படி இதுக்குள்ள 3 பேர் சாப்பிட்லாம். கூட சாப்பிட்ற ஆக்கலண்டா 2 பேர் சாப்பிட்லாம், இல்லை 3 பேர். இதுதான் புட்டுக்குள்ள செய்கிற விதம். இது காட்டிக்கலாம். எனக்கு அது நான் சிறப்பிலேயே பேசிக்கிறேன். இது வந்து நான் இந்த குசினி சேனலில் போடுறேன். பாருங்க, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எந்த திறமையில் நான் முறையை பாய்ச்சி வந்து செய்த இது இப்படி ஒரு அங்கம் இருக்க மாட்டேன். நான் இந்த தயாரி இதுதான் இந்த தகரம். இது வந்து இப்படி குளிக்க போட்டால் என்னென்னா போடுறது இந்த இந்த இங்கே பாருங்க, இந்த குழாயில் வச்சு இதுக்கு தள்ளுற இதுக்கால கொட்டுனாம தான் அந்த இது மற்றதாக அவியறதுக்கும் போட்டுட்டு புட்டை போட்டாச்சு, மூடியாச்சு. 2 நிமிஷத்தில் புட்டு. இதுதான் புட்டு குழல். அப்படியே பார்த்தோம்மா. சரி, பாருங்க, இது புட்டு அவிய வச்சிருக்கு. அவிய வச்சிருக்கு புட்டு. இதை இப்போ இறக்க போகிறோம். 2 நிமிஷம்தான் சரியாக வச்சு அருகே இப்போ இறக்கி காட்டுறேன். அவிஞ்சிட்டு இப்போ இறக்கி காட்ட போகிறோம். இறக்குறேன்னா குட்டுனா வச்சு தள்ளம். எப்படி புட்டுக்குள்ள செய்து புட்டும் வச்சு காட்டியிருக்கு பாருங்க. இப்படி வந்திருக்கு பெரிய பெரிய புட்டை பாருங்க. மூண்டு சில்லு தான், மூண்டு இதே மாதிரி 5 போடலாம். இந்த புட்டுக்குள்ள பாருங்க பாருங்க. இது ஆட்டுறச்சி கரை, ஆட்டுக்குழம்பு, சம்பல். இன்றைக்கு ஒரு வெட்ட போகிறோம். புட்டுக்குழல் செய்து புட்டுமா வச்சு காட்டி கிடக்கு. இது ஆட்டுறச்சி கரை சம்பல். இதுதான் வந்து பிளான். நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த இப்படி செய்து பாருங்க. 2 நிமிஷம்தான் ஒரு புட்டு அவிக்கிறதுக்கு பாருங்க. சரி, இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் செல்வா கிச்சன்.